இன்று குடும்பங்கள் பல காரணங்களால் பிரிஞ்சு டைவர்ஸ் அறிக்கை போயிடுது. இங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் காரணங்கள் வித்தியாசப்படுது. ஒரு குடும்பத்துல பணம் இல்லைன்னு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒரு குடும்பத்துல சொந்த வீடு இல்லை அப்படின்னு பிரிஞ்சு போயிடுவாங்க. பல காரணங்களால இன்னைக்கு வீட்டுல பிரச்சனை ஆகி ஒருத்தருக்கு பேசி பெருசாகி அது போயிடும். ஒருத்தர் என்ன செய்வாங்க, ஒரு பெண் என்ன செய்வாங்க, எனக்கு நகை எடுத்து கொடுக்கல அப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒரு வீட்டுல ஆண்கள் உதவி செய்ய மாட்டாங்க, பெண்கள் மட்டும்தான் வேலை செய்வாங்க. இப்படி இன்னொரு வீட்டுல பெண் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு லோவர் கிளாஸ்ல இருக்க பெண்கள் ஒரு வாடகை வீட்டுல ஒரு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன செய்வாங்க, பெண்கள் என்ன செய்வாங்க, நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், அதனால நான் சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. கணவன் என்ன செய்வாரு, அதுக்கு ஒத்துக்க மாட்டார். இப்படி எல்லாம் அது பிரிஞ்சு போறதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. ஜான் ஜெபராஜ் குடும்பத்துல எப்படியெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு நமக்கு தெரியாது. ஆனா 2 வருஷமாவே அதிகமான பேச்சு அந்த வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர், கணவனுக்கும் மனைவிக்கும் உறவுகளுக்குள்ளும் பலவித பேச்சுக்கள் பல காரணங்களால. சரி, இங்க இருக்கிறதோட நம்ம என்ன செய்யலாம், பிரிஞ்சு போயிடலாம், நிம்மதி இல்லை, நம்ம பேச்சு யாருங்க சட்டை கூட பண்ணல, நமக்கு பேச்சு காது குத்து கூட வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஜெபராஜ் ஒரு வீட்டை விட்டு தொடர்ந்து 1 வருஷமா பிரிஞ்சிட்டார். இங்க ரீமா ஸ்டேலின் ஒரு பெண் கூட கூட பேசுறதுல கில்லாடி. என்ன அது ஜான் ஜெபராஜ் என்ன சொல்றாரு கேப்ப வாங்க. என்னுடைய குடும்ப பிரச்சனையை நான் பொதுஇடத்தில் பேச விரும்பவில்லை, அதை செய்யவும் மாட்டேன். ஒருவேளை அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது அவதூறான குற்றச்சாட்டுகளையோ இல்லை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையோ அவர்கள் பொது தளத்தில் வைத்தால் அதையும் நான் சந்திக்க தயார் என்று பதிவிடுகிறேன். அப்புறம் நானும் அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல வேண்டிய வரும். அதற்கு எதிர்த்தரப்பினர் என்னுடைய ரீமாவுடைய குடும்பத்திலேருந்து அவங்க செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிடுவாங்க நான் நினைக்கிறேன். என் குடும்ப பிரச்சனையை நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகள் சந்தித்து வருகிறேன். ஆனால் நானும் அவளும் அதை மேற்கொண்டு ஜெபத்தினாலும் அறிவுரைகளினாலும் மேற்கொண்டு நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம். அந்த பிரச்சனை நான் அவசியப்படும் பொழுது சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். அண்ட் பொது வளத்தில் தான் சொல்ல மாட்டேன், பொது தளத்தில் தான் சொல்ல மாட்டேன் நான். அது கடந்த ஒரு 2 வருடமாக கொஞ்சம் டாக்ஸிக்காக மாறி, குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கு முன்பதாக சில காரியங்கள் நிமித்தமாக எனக்கும் அவளுக்கும் உண்டான சில வாக்குவாதங்கள். ஜான் ஜெபராஜ் இப்போ ஒரு பெண்ணுக்கு முத்து கொடுத்ததாகவும் பாலியல் குற்றங்களுக்காகவும் அவர் உள்ள போயிருக்கிறார். என்ன இப்போ விசாரணையில் இருக்கிறார். இங்கே ஜான் ஜெபராஜுக்கு அவர் மனைவிக்கும் இந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையோ நடந்திருக்கும். இப்போ பெண்கள் அதிகமா கணவனை விட்டுட்டு வேறு ஆணோட போக மாட்டாங்க. ஆண் வேற ஒரு பெண்ணை பாக்குறாங்க, நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஏன் இங்க இந்த வேலை நடக்குதுன்னா, மனைவியானவர் கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா ஆண்கள் இந்த மாதிரி வேறு பெண்களை தேட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிரம். என்ன இது மனைவியானவர் என்ன செய்து சொல்லுவாரு, நினைச்சுக்குவாரு, நம்ம யாருக்கும் போல நம்ம ரொம்ப ஒழுக்கம் அப்படின்னு மனைவி நினைச்சுக்கின்னு கணவனை ஏகப்பட்ட பேச்சு பேசுறது. இங்க கணவனுக்கு செய்ய வேண்டியது செய்யலன்னாவே அது ஒரு குற்றச்செயல் தான். என்ன கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாவே அது ஒரு பாவச்செயல். அதுதான் பாவச்செயல், வேற என்ன இருக்குதுங்க? எல்லாரும் வேற மாதிரி கத்திரத்தின் திரியிறமான்னா 10 பேரை கொலை பண்ணி போட்டு இங்க சுத்திக்கிறமான்னா பாவம் செய்யுது இல்ல. இப்படித்தான் மனைவியும் கணவனும் சரியான ஒரு புரிதல் இல்லை. மனைவி என்றவங்க இப்படித்தான் இருக்க நிறைய பேர். நான் எங்கேயும் இப்போ யாரையும் சைட் அடிக்கலையே, நான் யாரையும் பார்க்கலையே, நான் யோகிய அப்படின்னு கணவனை மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா கணவன் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா கூட அவனை தூசு போல பார்க்கறது, கேவலமா பார்க்கறது இந்த மனைவி என்பவர் கணவனை. ஜான் ஜெபராஜ் அப்படி செய்தாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இந்த குடும்பத்துல பல பிரச்சனை நடந்துக்குது. அவர் மச்சானால பிரச்சனை, மாமனார்ல பிரச்சனை, கூட இருக்கிற பெண்களால பிரச்சனை, ஜான் ஜெபராஜ் மனைவியால ஜான் ஜெபராஜுக்கு பிரச்சனை, இப்படி பலவித பிரச்சனை. ஜான் ஜெபராஜ் பிள்ளையால கூட பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா பிள்ளைகள பார்த்துக்கிறதுக்கு 2 பேரும் போட்டா பொடி இப்படி நடக்குது. இங்க மனைவியானவர் தன்னுடைய வாயை அடக்க வேண்டும், தன்னுடைய வாயை அடக்கணும். நாதாரவடி
நான் தான் பெரிய பரிசுத்தம் அப்படின்னு கணவனை ஏச்சி தேய்ச்சி அசிங்கப்படுத்தி ஜான் ஜெபராஜ்னா சம்பாதிக்கிறாரு. அவருக்கே இந்த நிலைமைன்னா சம்பாதிக்காத ஆண்களுக்கெல்லாம் என்ன நிலைமை பாருங்க. இங்க ரீமா ஸ்டெர்லின் வந்து ஜான் ஜெபராஜ பல விதத்துல டார்ச்சர் தான் பேச்சு. ரீமா ஸ்டெர்லின் உத்தமை போலவோ வாயை திறக்காத பொம்மை போலவோ இவங்க சித்தரிக்கிறாங்க. இப்போ ஏன்னா ஜான் ஜெபராஜ் எல்லாத்தையும் பண்ணான். ரீமா ஸ்டெர்லின் வாயை திறக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் நிறைய பேர் சித்தரிக்கிறாங்க. இங்க எதையும் ஏற்ற கூடாது நம்ம. ஏன்னா ஒரு குடும்பத்துல எந்த பெண்ணுமே வந்து சைலண்டா இருக்கிறது 99% பேசிடுவாங்க, 1% தான் சைலண்டா இருப்பாங்க. ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சின்ன காரணத்தை கூட அது பெரிய அளவுல பேசுவாங்க. இது கிறிஸ்தவர்கள் தான் அது மெயின். நான் சர்ச்சுக்கு போறேன், எனக்குதான் பைபிள் தெரியும், எனக்குதான் அது பைபிள் பத்தி விவரிக்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்றதுல ஒரு போட்டா போட்டி. வரலாறு அங்க இருக்குது, நரகம் அங்க இருக்குது, 1,44,000 பேர் இவங்க தான். நீ வந்து மோகன் சீது லாசரஸை திட்டுறியா, நீ பால்தரன் போய் சேர்ந்துட்டியா, இப்படி எல்லாம் வந்து அங்க பேச்சு நடந்திருக்கும். எல்லா விதத்திலும் இந்த நம்ம வாழற நாட்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி இப்ப ரீமா ஸ்டெர்லின் ஒரு கூட்ட மக்களை ஒரு பிரசங்கியார அவரு நேசிப்பார், ஜான் ஜெபராஜ் வெறுப்பார். இதுல வேற பிரச்சனை. ஏன்னா இப்படி பெண்கள் வந்து எதுக்குமே விட்டு கொடுக்காத வீட்டுல எப்பவுமே பேசிட்டு இருந்தா அந்த வீட்டுல எப்படி நம்ம ஆண்கள் நிம்மதியா இருப்பாங்க? பெண்கள் வந்து கணவனுக்கு சாதகமாவே நடந்துக்கிறது கிடையாது, ஒரு சந்தோஷமா வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா நான் தான் கிறிஸ்துவன், நான் தான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து ஆண்களை மதிக்கிறதே கிடையாது. கணவன் மனைவிகள் மதிக்கிறதே கிடையாது. எத்தனை பேர் பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம வாழ்ந்த காலத்துல. எத்தனை பேர் நம்ம எத்தனை கிறிஸ்துவ குடும்பத்துல அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் எல்லாரும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம குடும்பம் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கணும். எல்லாத்திலையும் விஷயங்கள் நம்ம காதால கேட்டு கண்ணால பார்த்துன்னு இருக்கும். இது கிறிஸ்தவர்கள் வந்து இப்படி ஒரு பெரிய பேச்சில தான் போயிடுது. ஒரு அமைதி வாழ்க்கை, ஒரு ஆனந்த வாழ்க்கை, ஒரு பிரயோஜன வாழ்க்கை ஒண்ணு கிடையாது. பேச்சுக்கு பேச்சு, முறைச்சுக்கு முறைச்சல், நீ முறைச்ச நான் மறைப்பேன், நீ அடிச்ச நான் அடிப்பேன், இப்படிதான் போய்கிட்டு கிறிஸ்துவ குடும்பத்தின் நிலைமை. ஜான் ஜெபராஜ் எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் பொறுப்பார்? ஒரு பிரபலம் ஏன்னா ஒரு குடும்பத்தை ஒரு விட்டு வெளியே போறாருன்னா அவருக்கு எவ்வளவு அங்க கொடுமைகள் நடந்திருக்கு நீங்க பாருங்க. கொடுமைகள் அனுபவிச்சிருக்காரு ஜான் ஜெபராஜ். அதனாலதான் ஒட்டுமொத்தமா ஒரு மனைவியும் தேவையில்லை, பெற்ற பிள்ளை அன்பான பிள்ளை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்போ அவர் வந்து இந்த மாதிரி பழிச்சொல்லு இழிச்சொல்லுக்கு ஆளை இப்போ விசாரணையில் இருக்காரு. அவர் திரும்பி வரும்போது வெளியே வந்த பிறகு அவருடைய அந்த தீர்ப்பு முற்று பெறும்போது யார் குற்றவாளி என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நாமளும் வந்து பேசி வாதாடி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் குடும்பத்துல நடந்த விஷயம்லாம் நமக்கு கண் கூட பார்த்தது கிடையாது. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மனவேதனை, எவ்வளவு மன உளைச்சல இந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்களும் பெண்களும் அனுபவிக்கிறாங்கன்றது யாரும் கண்டுக்கிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை போய் பைபிள் எடுத்துன்னு போய் சர்ச்சில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து போட்டுன்னு உட்காந்துட்டு ஓடி வந்துடுது. இந்த வேலை தான் நடக்குது. ஒரு சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது எண்ணமே கிடையாது. எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லணும் அப்படின்ற விருப்பமே கிடையாது. அன்னைக்கு கஞ்சி குடிச்சுமா, கோயில் குடிச்சுமா, கோயில உட்காந்தமா, பைபிள் படிச்சுமா, ஒரு முன்னேற்ற பாதையை தேடி பிடிக்கிறதே கிடையாது. முன்னேற்ற பாதையை தேடி பிடிக்கிறதே கிடையாது. முன்னேற்ற பாதை உங்களுக்கு இந்த கண்ணுல வந்து நிக்குமா? நம்ம தான் எது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். முன்னேற்ற பாதை எதுங்க? நம்முடைய வாழ்க்கை தாங்க. நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமா கணவனுக்கு ஏற்ற வாழ்க்கைய, மனைவிக்கு ஏற்ற வாழ்க்கைய, பிள்ளைகளுக்கு ஏற்ற, சந்ததிக்கு ஏற்ற, தலைமுறைகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்தை வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம முதலிடம் கொடுத்தா தான் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.